வணக்கம் கோயம்புத்தூர். வணக்கம். ஹாய் ஹாய் ஹாய். என்ன எனர்ஜி! இன்னும் ஷோ ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள இவ்வளோ எனர்ஜியா கோயம்புத்தூர்? யார பார்க்க வந்திருக்கீங்க எல்லாரும்? சூர்யா சாரா? அவர் இன்னும் வரலையே. ஓகே ஓகே, யாரும் டென்ஷன் ஆக வேணாம், வந்துட்டாரு. ஸோ ஸ்ரேயஸ் ஒன் சிட்டி பிரசன்ஸ் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் இசை வெளியீட்டு விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். பவர்ட் பை வரமஹலக்ஷ்மி, ஸ்ரேயாஸ் உத்சவ், ஸ்ரேயாஸ் கார்ப்பரேட் கிளப், event by Shreyas Media, Bharat #1 Movie Events and Promotional Company. ஜக ஜக ஜகன் ஜோதிமை கொழுந்து விட்டு எரியுதே இங்க எல்லாரோட எனர்ஜி பார்க்கும்போது. நான் எதுவுமே கேட்க வேண்டாம், நான் சும்மா என்ன நான் பேசினாலே கை தட்டுறீங்க, இப்படி ஒரு அன்ப. வாவ், அந்த செகண்ட் ரோல உட்காந்து நன்றி நன்றி தம்பி. உங்க பின்ன அந்த 2 பெண்களுக்கும் நன்றி. ஓகே ஓகே ஓகே, ஹாப்பி. இந்த பக்கமோ ஹாப்பி. ஆஹா, உங்களோட ஃபேவரட்டான ஸ்டார்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு கோயம்புத்தூருக்கு வந்திருக்கோம். கோயம்புத்தூர் இஸ் so special to us. ஏன்னா நீங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கிற நம்மளுடைய விழா நாயகன், நம்மளுடைய ஹீரோ சூர்யா சாரோட சொந்த மண் இது. சொந்த மண்ணில் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க, எங்களையும் கூட கூட்டிட்டு வந்திருக்காங்க, எங்களுக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ஒரு படம் எடுக்கிறது, அது ரிலீஸ் ஆகிறது, அது வந்து பெரிய ஹிட் ஆகிறது, இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. அப்படி நல்லபடியாக நடக்கணும் இந்த படம் அப்படின்னு சொல்லி நம்ம கடவுளை வேண்டிக்கிட்டு முதல்ல யாரை மேடைக்கு கூப்பிடலாம்? எடுத்தோடனே சூர்யா சார் கூப்பிட முடியுமா? ஒரு நியாயம் வேணாம். சரி, டைரக்டரை கூப்பிடுவோம். அவர் படம் எடுத்தனால தானே நம்ம இங்கே இருக்கோம். என்ன சொல்றீங்க? ஓகேவா? தம்பிகளா தங்கைகளா, டைரக்டர் ஆந்திர பிரதேஷ்ல இருந்து வந்திருக்காரு. கத்துற கத்துல என்னடா இப்படி இருக்கு தமிழ்நாட்டு பாசம்னு எல்லாரும் ஃபீல் பண்ணும். ஓகேவா? கூப்பிடலாமா? Lucky Bhaskar, he got very very lucky and I think that lucky streak is going to continue again. Let's welcome director Venki Atluri. இதோ அரங்கத்துக்குள் வந்திருக்கிறார் இயக்குனர் வெங்கி அட்லூரி. வெங்கி, வணக்கம். வணக்கம், நமஸ்காரம். వెంకీ గారు బాగున్నారా? கோயம்புத்தூர் லவ் చూసావా? ஹாப்பியா? చాలా ஹாப்பி. அப்போ நாமளும் ஹாப்பி. அவ்வளோதான் தெலுங்கு தெரியும். அடுத்ததுக்கு போயிடலாம். ஸோ இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்க வந்து தொழில்துறையில் மேலோங்கி இருக்கிற ஒருத்தங்க. பட் சினிமா மேலே இருக்கிற ஒரு ஆசைனால, கலை மேலே இருக்கிற ஒரு காதல்னால அங்கேருந்து அப்படியே திரும்பி சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்திருக்காங்க. இப்போ நம்ம இந்த மேடைக்கு அழைக்க போகிறது, இப்போ இந்த அரங்கத்துக்குள்ளே அழைக்க போகிறது அவங்களுடைய ஃபேமிலி தான். பிரைமார்க் ப்ரொடக்ஷன்ஸோட ஃபேமிலி லிங்குசுவாமி அவர்களும் அவர்களுடைய ஃபேமிலியும். விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் மாதிரி லிங்குசுவாமி அண்ட் டாட்டர் வராங்கன்னு நினைக்கிறேன்.
செல்வசுவாமி சார் அண்ட் ஃபேமிலி. அடுத்ததா யார் வர போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை நிறைய படங்களை பார்த்துருப்பீங்க. இவருடைய நகைச்சுவை ஆகட்டும், இல்லை இவருடைய குணச்சித்திர கதாபாத்திரங்களாகட்டும், இல்லை வில்லத்தனமான கதாபாத்திரங்களாகட்டும், கண்டிப்பா இவரை பார்த்து ரசிக்காதவங்க அரங்கத்துக்கு நம்ம அழைக்க போறவர் வணக்கம் சுனில் ரெட்டி அவர்களே. அவர் ஒரு மல்டி ஃபேசிட்டட் பர்சனாலிட்டி, ஒரு டைரக்டர், ஒரு லிரிக் ரைட்டர், அப்பப்போ சிங்கர், அப்பப்போ ஒரு பயங்கரமான டீப் திங்கர். இந்த மாதிரி எல்லாமே அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். லெட்ஸ் வெல்கம் திரு அருண்ராஜா காமராஜா அவர்கள். அருண்ராஜா காமராஜர் அவர்களே, ஒரு சிந்தனை சிற்பி நீங்க இந்த நிகழ்வுக்கு வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. ஒரு ஃபென்டபிளஸ் ஆக்ட்ரஸ், உங்க மனசுல நீங்க இடம் பிடித்த அந்த தேவதையை கூட்டலாமா? லெட்ஸ் வெல்கம்.
தேங்க்யூ மமிதா காரு, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி, தட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ. உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. இப்போ அடுத்ததா என்ன அவரை கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் ஓகே. அடுத்ததா சித்தாரா என்டர்டெயின்மெண்ட்ஸோட த மெயின் மேன். இன்னைக்கு இந்த படம் இவ்வளோ பெரிய ஒரு படமா அமையுதுன்னா அதுக்கு இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரொம்ப முக்கியமான காரணம். அண்ட் த மேன் பிஹைண்ட் தட் என்ன சொல்றது விஷன் இஸ் மிஸ்டர் நாகவம்சி அவர்கள். லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் டு த ஆடிட்டோரியம். ஓகே, எல்லாரும் வந்தாச்சு, ஆரம்பிக்கலாமா? இவ்வளோ பெரிய கூட்டம் கூடியிருக்கிறது அந்த ஒரு பேருக்காக தாங்க. என் செல்லங்களா, என் தங்கங்களா, என் சாமிகளான்னு அவருடைய கம்பீர குரல்ல கேட்கறதுக்காக காத்துட்டு இருக்கிற கோடான கோடி தங்கைகளுக்கும் தம்பிகளுக்குமாக இதோ the one and only சூர்யா சார்.
எல்லாரும் கொஞ்சம் இப்போ கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியை தொடங்கலாம். தேங்க்யூ, நன்றி. சூர்யா சார் வணக்கம். என்ன செல்லங்களா, அவரோட தம்பிகளா, அவரோட சாமிகளா, அவரை உங்ககிட்டயே கொண்டு வந்து சேர்த்துட்டு உங்க சொந்த மண்ணில் ஹாப்பியா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ் சூர்யா சார். ஓகே, இப்போ டக்குன்னு நம்ம வந்து ஷோக்குள்ள போயிடலாம். இந்த மேடைக்கு நம்ம யார் அழைக்க போகிறோன்னா, முதல்ல பேசுகிறதுக்காக நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரைமார்க் ப்ரொடக்ஷன்ஸ், இவங்க வந்துட்டு ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்தாங்க. தொழில்துறையில் மேலோங்கி இருந்துட்டு அங்கே இருந்த இப்போது சினிமா மேலே ஒரு காதல்னால இந்த பக்கம் திரும்பி வந்திருக்காங்க. ஸோ அந்த குடும்பத்தில் இருந்து ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய மனுஷியை கூப்பிட போகிறோம். லெட்ஸ் வெல்கம் மிஸ் ஹரிதா லிங்குசாமி அவர்கள் ஆன் தி ஸ்டேஜ். ரொம்ப அழகாக இருக்கீங்க பார்க்க. ப்ளீஸ் what do you want to say? தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் சித்தாரா என்டர்டெயின்மெண்ட்ஸ் வம்சி சருக்கு தேங்க்யூ சொல்லணும். இது நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். நான் ஃபர்ஸ்ட் பார்த்த படம் சூர்யா சார் படம். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதும் சூர்யா சார் படமாக இருக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷம் அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். ஜிவி சார், வெங்கி சார், பிக் ஃபேன். Thank you everybody. Thank you ma, thank you so much. Can we have someone? அடுத்ததா, ஆஹா, இவர் வரும்போதே ஏகப்பட்ட கிளாப்ஸ் இருந்தது. பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கோன்னு எங்கே ஒரு ஃபீலிங்கும் இல்லாமல் எப்படி கால் அசிச்சுக்கிட்டு ஜாலியாக உட்காந்துருக்காரு. அவருக்கு ஏதாவது ஒரு டென்ஷனை கொடுப்போம். சுனில் ரெட்டி அவர்களே ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. அவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் என்ன கால் ஆடிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக உட்காந்துருந்தீங்களோ? வணக்கம். ரொம்ப கீழே ஹாப்பியாக உட்காந்துருந்தீங்களோ? ஆமாம், ஃபஸ்ட்டு என்ன கூப்பிடுங்கன்னு நினைக்கல. ஓகே சார், உங்களை பார்த்தாலே உங்கள் கூட பழகிறவங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு ஜாலியான பர்சன். ஆனால் இந்த படத்தில் உங்களோட கேரக்டர் அந்த டீசரில் பார்க்க ஒரு சீரியஸான ஆள் மாதிரி இருக்கே. இந்த படத்தில் இல்லைங்க, ஜாலியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ சூர்யா சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாம் பெரிய ஹீரோஸோட மட்டும்தான் நீங்கள் வந்து கால் ஷீட் கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சிருக்கேன் எனக்கு ஏற்கனவே. ஸோ சூர்யா சாரோட ஒர்க் பண்ண அனுபவம் சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். சூர்யாவுக்கும் எனக்கும் பாண்டிங் என்னென்னா, ஃபஸ்ட்டு அவர் படத்துக்கு வராத முன்னாடி நானும் படத்தை பற்றியே நினைக்காத போது 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து சேர்ந்து நடிக்கிற இந்த ஒரு சான்ஸ் கொடுத்த எங்கள் டைரக்டர், நேஷ்னல் அவார்டு வின்னர் சார், ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யூ. இன்னைக்கு விழா நாயகன் ஜிவி, நேஷ்னல் அவார்டு வின்னர் அமரன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைனர், ஒரு குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். ரொம்ப ஜாலியாக இருந்தேங்க. நான் வந்து டைரக்டர் என்னை கூப்பிடும்போது சொன்னார், ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க. ஆனால் எத்தனை நாள் பண்ணுறேன், என்ன கேரக்டர்னு பெருசாக தெரில. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, சூர்யா சார் ஒரு 90 டேஸ் பண்ணார்னா நான் ஒரு 75 டேஸ் அவர் கூட ட்ராவல் பண்ண ரொம்ப மெமரபிள் டேஸ்.
ரொம்ப நல்லா இருந்தது. அவர் கூட வந்து எங்களோட பழைய இதெல்லாம் பேசணும், சைல்ட்ஹுட் இதெல்லாம். செகண்ட் திங், மமிதா அவங்க செட்டில் இருந்தாலே எனர்ஜி தான். அண்ட் அவங்கள நடிக்கிறது பார்த்தாலே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு தைரியம் வேணும்ப்பா, அப்படியே பார்த்துட்டே இருந்தாலும் நடிப்பு வந்துடும் போல் இருக்கு அப்படின்ட்டு. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஸ்பெஷலாக மிஸ்டர் நாகவம்சி அண்ட் நானி காரு. தெலுங்கில் அவங்க வந்து ஒரே வருஷத்தில் 12 படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைம் தமிழில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வேறு டிடி நீங்கள் தான் சொல்லணும். செக் செக். சார் அப்போ வந்து 75 டேஸ் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். கரெக்டாக எப்படி சார் நீங்கள் ஏதாவது நடிப்பு அவருக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஏதாவது வாய்ப்பு உங்களுக்கு வந்ததா? அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லி இல்லை சார், கொடுக்கணுமா? நீங்கள் ஒரு தைரியமான ஆளாச்சு, நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி நேஷ்னல் அவார்ட் பேசுனீங்க. நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க எனக்கு நேஷ்னல் அவார்ட்லலாம் ஆசை இல்லை, ரிவார்டில் மட்டும்தான் ஆசைன்னு சொன்னதா வேற ஒரு செட்டில் சொன்னாங்க. உண்மையா சார்? எது நேஷனல் அவார்ட்? அதெல்லாம் எனக்கு ஆசை இல்லை, ரிவார்டு மட்டும்தான் வேணும்னு சொன்னீங்களாமே, அப்படியா? அவ்வளோ சொல்லியிருப்பேன் சார். நான் அப்படி சொன்னா நீங்க அப்படிலாம் சொல்லலன்னு சொல்லணும். இப்படி சொல்ல ஒத்துக்க கூட டேஞ்சர் தான். நீங்க கீழே போய் உட்கார்ந்துருங்க சார், அதான் உங்களுக்கு நல்லது. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. வேர்ட் வித் அடுத்ததா இங்க நான் சொன்ன மாதிரி ஒரு சிந்தனை சிற்பி இருக்காரு. அவரை தான் இப்போ நம்ம மேடைக்கு கூப்பிட போறோம். வரும்போதே படிக்கட்டு ஏறும்போதே பாடல் வரிகளோட தான் வருவாரு. பட்டாம்பூச்சி அந்த பாட்டு கேட்டிங்கன்னா எவ்வளோ யங்காக யூத்தாக பப்ளியாக இருக்குது. அப்படியே சாரை பாருங்க, அந்த எனர்ஜி அப்படியே அவருக்குள்ளே இருக்கு. மமிதா விட அதிகமாக இருக்குது சார் உங்ககிட்ட அந்த எனர்ஜி, ஒரு யூத்னஸ். அதெல்லாம் எப்படின்னு தெரியல. கொஞ்சம் மேடைக்கு வந்து அதை டிஸ்கஸ் பண்ணலாமா? லெட்ஸ் வெல்கம் லிரிசிஸ்ட், இந்த படத்துக்கு லிரிசிஸ்ட் அருண் ராஜா காமராஜ் அவர்கள். சும்மா எங்களுக்குள்ள ஒரு சின்ன டிஸ்கஷன். கம் ஆன் சார். எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நன்றி நன்றி நன்றி. கேட்குறீங்க மேடம்? டிடி மேடம். எஸ். கேட்குறேன்னு நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன பேசணுமோ பேசுங்க, இல்லைன்னா நான் என் கேள்வியை சொல்லிடுறேன். யோசிச்சுட்டே நீங்க பேசுனது பேசி எனக்கு பதில் சொல்றீங்களா? இந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லைங்க. சரி, ஓகே ஓகே. இது மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட்டு எனக்கு லைஃப்பில் முதல்ல கொடுத்தது வந்து ஜிவி சார் தான். நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது என்னை லிரிசிஸ்ட் ஆக்கி ஒரு பெரிய மேடை கொடுத்தாரு. அதனால் அங்கேருந்து அதுக்கு முன்னாடியிலேருந்தே அவரோட படத்துலேருந்தே நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்டராக அவர் ஃபஸ்ட்டு படம் ஒர்க் பண்ணதுலேருந்து எனக்கு இந்த மேடை, இவ்வளோ பெரிய மேடை, இவ்வளோ 1000 ரசிகர்களோட அந்த மேடையை பெருசாக்கி கொடுத்துருக்காரு. அதுக்கு மிகப்பெரிய நன்றி சார். அண்டு இன்றைக்கி நான் சினிமாவில் ஒரு டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து ஆயுத எழுத்து படம். அந்த படத்தோட ஹீரோ சூர்யா சார். அவரோட அந்த படத்தில் நான் பார்த்துட்டு முடிவு பண்ண விஷயம் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். இன்றைக்கி அவரோட படத்தில் பாட்டு எழுதியிருக்கேன், அவர் படத்துக்கு நான் பாட்டு பாடியிருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய்கிட்டு இருக்கும்போது எல்லா இடத்துலையும் சூர்யா சார் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கார். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்கார். ஸோ அந்த விதத்தில் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் இன்ஸ்பைரிங் லாட் டு கம் இன் டு த இண்டஸ்ட்ரி அண்ட் பெர்ஃபார்ம். அண்ட் வெங்கி சார் வந்து
தெரில, அவர் வந்து பயங்கரமாக என்னை நம்பிட்டாரு. ஒரு லிரிக்ஸ் நம்ம சொல்லும் போது அந்த லிரிக்ஸ் வந்து பேசிக்காக அது ஒரு ட்ரஸ்டின் அடிப்படையில் உருவாகிறது தான். ஏன்னா ஜிவி சார் பயங்கரமாக நம்பிடுவார், டே எழுதிடுறா அப்படின்றவாரு. எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், நம்ம என்ன எழுத போகிறோம், ஏன்னா அவர் ஃபுல்லாக நம்புறாரு, நம்ம அதை காப்பாற்றணும் அப்படின்ட்டு. இது வரைக்கும் நம்ம பாட்டு எழுதும் போது எல்லாமே ஹீரோ எலிவேஷன் சாங்ஸாக இருந்திருக்கு. ஃபுல்லாகவே வந்து நான் கற்றுன்னு கத்தி உயிரை கொடுத்து கத்தி அந்த பாட்டுக்கெல்லாம் உயிர் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் முறையாக ஒரு பட்டாம்பூச்சி போதும் உன் லிரிக்ஸுக்கு, ரொம்பலாம் நெருப்பை கூட்டிகிட்டு வராத அப்படின்னு சொல்லி அதை நம்பி இந்த படத்தில் எனக்கு ஒரு பாட்டு, ஒரு லவ் சாங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவும் உங்களோட வரவேற்பில் ரொம்ப பெரிய ஹிட்டாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து எனக்கு ஒரு லவ் சாங் கிடச்சிருக்கு. இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா நான் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ வெங்கி சார், ஜிவி சார், சூர்யா சார், மமிதா மேம். அவங்க டான்ஸ் வந்து இந்த பாட்டை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. எல்லாருமே ஆக்சுவலாக அந்த ரீல்ஸ் பண்ணுற ஒவ்வொருத்தங்களுமே அவங்க வந்து ஐ திங்க் அவங்க மமிதா மேம் மாதிரி இமேஜின் பண்ணிட்டு தான் அந்த ரீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஐ நோ இவங்க டைரக்டரோட விஷன் என்ன, இந்த படம் என்ன மாதிரி படமாக இருக்க போகுது அப்படின்றதெல்லாம். இது ஒரு ஃபேமிலிக்கான படம். இந்த இவ்வளோ பெரிய ரசிகர்கள் கூட்டம் நாளைக்கு திரையரங்குக்கு வரும்போது அங்கேயும் இதே மாதிரி இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது மிகப்பெரிய வெற்றி அடையும் என்ற நம்பிக்கையும் இருக்குது. அதில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேங்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்றபடி எனக்கு வேறு என்ன பேசுறதுன்றதுல தெரில. ஏதாவது கேட்கணுன்னா சொல்லுங்கள், நான் பதில் சொல்கிறேன். சரி, நீங்கள் இப்போது சூர்யா சாரை பற்றி நீங்கள் சொன்னீங்க, பட்டாம்பூச்சி எழுதிட்டு போயிட்டீங்க. மிச்சம் எல்லாருக்கும் ஹீரோஸ்க்கு வந்து ஒரு எலிவேஷனான சாங், எலிவேஷனாக ஒரு 2 லைன் நம்ம சூர்யா சாருக்கா டக்குன்னு யோசிச்சு ஏதாவது சொல்ல முடியுமா? ஒரு பாட்டு நினச்சிக்கல. இல்லை, நான் ஆக்சுவலாக காலேஜ் படிக்கும்போது சூர்யா சாரோட எல்லா ஹேர் ஸ்டைலு, அவரோட லுக்கு, அதெல்லாம் நானே இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஒரு ஹீரோவாக ஃபீல் பண்ணிக்கிற ஒரு விஷயத்த சார் எனக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. ஒவ்வொருத்தரும் ஹீரோ அப்படின்ற ஒரு ஃபீலை இன்னைக்கு வரைக்கும் அவர் இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. யூ ஷுட் கண்டினியூ திஸ் சார் அன்டில் நீங்களே எப்பா சின்ன பசங்களா அமைதியாக இருங்கடா அப்படின்ற அளவுக்கு நீங்கள் முடிவு பண்ணுற வரைக்கும் நீங்கள் எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணுங்கள். இந்த ஸ்டைல், இந்த எனர்ஜி, இந்த அது என்ன சொல்கிறது சார், நான் பாருங்கள் எனக்கெல்லாம் மேலெல்லாம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு மாதிரி இன்னும் சின்ன பசங்களோட வைப்லேயே இருக்கீங்க. ஐ திங்க் அது ஒன்று தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஹீரோன்றது ஷுட் இன்ஸ்பயர் எவ்ரிபடி. அவர் அதை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஹாப்பி டு சே ஆல் திஸ். தேங்க்யூ சார். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல இருந்தாலும் நீங்கள் ஒரு 5 மார்க்ஸ்க்கு பேசினனால மனம் நெகிழ்ந்து நன்றி சொல்லி தேங்க்யூ சொல்லி தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். ஸ்மார்ட்டாக இருக்கீங்க சார், இந்த பேண்ட் ஷர்ட்டில் ஸ்மார்ட்டாக இருக்கீங்க சார். அது வேற கதையா? ஒரு டாக்டர் அம்பேத்கர் மாதிரி இருக்க ஒரு ஸ்டைலிங்லாம் பார்த்தா ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. போங்க. ஓகே சூர்யா சார், கோயம்புத்தூர் மக்களை பார்க்க வந்திருக்கோம். இந்த ஆடியோ லான்ச்சே அவங்களுக்காக அவங்க மண்ணில் பண்ணுறோம். அப்படியே திரையில் உங்களை பார்த்துட்டாங்க. ஒரு வாட்டி பக்கத்தில் உங்களை நேரில் பார்த்தா சந்தோஷப்படும். அது வரைக்கும் வர முடியுமா? There we have the bouncers. Can we help? தோ உங்களுக்காக பின் வரிசையில் இருக்கிறவங்க எல்லாருக்காகவும் the one and only சூர்யா சிவகுமார் அவர்கள்.
தேங்க்யூ சூர்யா சார். எல்லாருக்கும் ஹாப்பியா? பின்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இட்ஸ் வெரி ஹாப்பி டு see you happy. என்ன ஒவ்வொருத்தர்கிட்டே அனுப்பணுமா? அப்படிலாம் அனுப்ப முடியாது சார், சாரி. ஓகே, அடுத்ததாக தமிழ் சினிமாவில் கொஞ்ச காலம் ஆயிடுச்சு ஒரு முழுமையான நடிகையை பார்த்து. அதாவது கேமரா, அவங்க முகத்தை பார்த்த உடனே கேமராக்கு லவ் வரணும். நடிப்பு அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா ஆர்க்கையும் அவங்க முகத்தில் கொண்டு வர முடியும். அதாவது ஒரு பப்ளி கேர்ள்லேருந்து ஒரு இமோஷ்னல் சீன் வரைக்கும் ஷீ கேன் பிரிங் இட் வித் ஈஸ். அண்ட் தென் டான்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓ ஷீ இஸ் சச் அ கிரேஸ்ஃபுல் டான்சர். ஷீ இஸ் அ கம்ப்ளீட் ஆக்டர். இன்றைக்கி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் மலையாளம், தெலுங்கு, கன்னடா, கொஞ்ச நாளில் ஹிந்தி, இந்த மாதிரி எல்லா மொழியிலையும் கொடி கட்டி பறப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட லெட்ஸ் வெல்கம் மமிதா பைஜு. Super. Please, Mamita, what do you want to say to your fans? Vanakkam Coimbatore. First of all, I'm so happy to be here with you all at Hindustan College, Coimbatore, and this energy is amazing. உங்களை எல்லாரும் பார்த்து ரொம்ப சந்தோஷம் ஆகுது. And Didi ma'am, thank you so much for hosting us so beautifully. Thank you, my pleasure. First of all, a huge thanks to Sitara Entertainments, Nagavamsi sir, for giving me this opportunity and believing in me, and for welcoming me. And my director, Venki sir, thank you so much for guiding me so beautifully. Thank you so much for giving me Maddie. I hope I've done justice to the character. I've admired your works and you're such a cool director. I would love to work with you again and again. And of course, Surya sir, என்ன சொல்றது, ஒரு வாட்டி சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அண்ட் இந்த வாட்டி கடவுள் எனக்கு அது கொடுத்துச்சு. இட்ஸ் ஸோ அமேசிங் டு ஒர்க் வித் யூ சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் உங்களை பார்த்து நான் நிறைய ஒப்சர்வ் பண்ணியிருக்கேன், நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். your discipline, the way he approaches a scene, the way he is off screen, எல்லாமே ரொம்ப it's such an inspiration. You are such an inspiration to all of us. Thank you for being such a genuine, amazing co-star. Thank you so much, sir. And GV sir, we are collaborating again, and I hope you all loved our songs as much as I do, because எனக்கு வந்து இந்த இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபிலிமில் ஃபஸ்ட்டு சிங்கிள்ஸ் வரும்போது, I never thought it will be one of my songs. So I felt really grateful and blessed. Thank you so much, GV sir. And Sunil sir, Surya sir செட்டில் ரொம்ப ஃபன்னாக இருப்பாங்க. It's like they've been friends for a very long time, and our chemistry is too good. It's like off screen and on screen, it's too good. And we are missing Radhika ma'am here.
she was such a sweetheart. ஒரு மென்டராக எனக்கு அந்த செட்டில் இருந்தாங்க. அண்ட் டு பி அரவுண்ட் ஹர் இட் செல்ஃப் லைக் மேம் இருந்தால் நான் அவங்க கூடயே அவங்க லைக் வி ஆர் மோர் லைக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐ எம் மிஸ்ஸிங் ஹர் நவ். பட் யா எனிவே லைக் இங்கே நிற்கும்போது உங்களை எல்லாரும் பார்க்கும்போது ஐ எம் ஃபீலிங் ஸோ ஹாப்பி அண்ட் பிளெஸ்ட். வேறு என்ன சொல்லணும்? யா அவ்வளோதான். ஸோ ஏப்ரல் 14th நம்ம படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆகஸ்ட் 14th சாரி ஆகஸ்ட். ஐ எம் ஸோ நர்வஸ். அதனால தான் சாரி. ஆகஸ்ட் 14th நம்ம படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் அண்ட் சப்போர்ட் அஸ். யா டு செக். மமிதா உங்ககிட்ட சொல்லியே ஆகணும், யூ சச் அ கம்ப்ளீட் ஆக்ட்ரஸ். நீங்கள் அவ்வளோ அழகாக நடிக்கிறீங்க, அவ்வளோ அழகாக ஆடுறீங்க, மாடர்னில் இருந்து ஒரு ரூட்டட் கேரக்டர் வரைக்கும் அவ்வளோ அழகாக பண்ணுறீங்க. வி ஆர் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் வி ஆல் ஆர் ஃபேன்ஸ். ஐ எம் அ ஃபேன். தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ அழகாக நடிக்கிறீங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு கேள்வி, எவ்வளோ பேருக்கு இங்கே வந்து மமிதா மேலே ஒரு க்ரஷ் இருக்கு? அதுக்கு இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாரும் கம்முன்னு உட்காருங்க. மமிதா, உங்களுக்கு சைல்ட்ஹுட்ல யார் மேலே க்ரஷ் இருந்தது? So I think I'm living many நிறைய கேர்ள்ஸோட ட்ரீம்ஸ் தான் நான் இப்போ லீவ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. சூர்யா சார் ஃப்ரம் கஜினி ஆல்மோஸ்ட். ஓகே, தட்ஸ் நைஸ். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ராதிகா மேம், வி ரியலி மிஸ் யூ அட் திஸ் பாயிண்ட் அண்ட் ஷீ ஆல்சோ ஹேட் praises for you and we all know what a fantabulous actor she is. Such a gem to our industry. அவங்க வந்து எங்களோட இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது, ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ராதிகா மேம் வந்தாங்கன்னு சொல்கிறது எங்கள் எல்லாருக்கும் அவ்வளோ பெருமையான ஒரு விஷயம். அண்ட் இட்ஸ் சச் அ ஆனர் டு பி ஷேரிங் ஸ்பேஸ் வித் ஹர். ஸோ தேங்க்யூ. உங்களை ஆட சொல்லலாம்னு நினச்சேன், பட் நீங்கள் ஏற்கனவே ஆடிட்டீங்கல்ல அந்த பாட்டுக்கு, அதனால் இன்னொரு வாட்டி ஆட வைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். சார் ஓகே? ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ மச் தேங்க்யூ. அடுத்ததா, எந்த ஒரு துறையிலையும் அனுபவம் வந்ததுக்கு அப்புறம் தான் வெற்றி வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இவருக்கு வந்து அனுபவத்துக்கோ இல்லை திறமைக்கோ எந்த வயசுக்கோ எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாதுன்னு அவருடைய முதல் படத்தில் இருந்து நமக்கு ப்ரூவ் பண்ணவர், இன்னைக்கு வரைக்கும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்மளோட ஒரு 20 வருஷம் முன்னாடி நம்ம போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு முக்கியமான தருணத்துலையும் அவருடைய பாடல் நம்ம கூடவே வந்திருக்கோம். ஏன்னா அவர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து 20 ஆண்டுகள் ஆகிறது. வாட் அ ஜீனியஸ் அண்ட் வாட் அ ப்ரைட், வாட் அன் ஆனர் இட் இஸ் ஃபார் அஸ் டு வெல்கம் யூ ஆன் டு தி ஸ்டேஜ். நேஷனல் அவார்ட் வின்னர் 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 ஜிவி பிரகாஷ் அவர்கள். லெட்ஸ் வெல்கம் தி இசை அசுரன். ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரும் வந்து இங்கே வந்து மீட் பண்ணுறதுக்கு. முதல்ல தேங்க்ஸ் டு நாகவம்சி சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் ஆன் திஸ் ஃபிலிம். ஆல்ரெடி வாத்தின்ற படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணோம், அது ஒரு பெரிய ஹிட் ஆச்சு அந்த படம். தேங்க்யூ நாகவம்சி சார் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. அப்புறம் பிரைமார்க் லிங்குசாமி சாருக்கு வாழ்த்துக்கள் ஃபார் டூயிங் த தியேட்ரிக்கல். ஸோ பெஸ்ட் விஷஸ் டு யூ. விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா சூர்யா சார் கூட சூரரை போட்டிருக்கு அப்புறம் நானும் அவரும் சேர்ற படம். சூரரை போற்று வந்து எவ்வளோ எங்கள் 2 பேருக்கு லக்கினா, எங்களோட முதல் தேசிய விருது 2 பேருக்குமே சூரரை போற்று தான் வாங்கி கொடுத்துச்சு. ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல். அண்ட் அந்த டைமில் எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் சூர்யா சார் பர்சனலாக ஒன்று பண்ணாங்க, அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சூர்யா சார். ஐ எம் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் தட். சூர்யா சாரும் ராஜா சாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் தட். அதுக்கப்புறம் வாத்தியில் வந்து எனக்கு நேஷ்னல் அவார்ட் கிடச்சிது, அது வெங்கி அட்லூரி கூட. அதுக்கப்புறம் லக்கி பாஸ்கர் அப்படின்னு ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்து திருப்பி சேர்ந்துருக்கோம் 3வது முறையாக. ஸோ 2 ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் இந்த படத்தில் வந்து
என் கூட இருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு உங்கள் ஃபேமிலி எல்லாரோடய சேர்ந்து பார்க்குற ஒரு படம், ஒரு ஃபீல் குட் ஃபிலிம், ஒரு வார்மான ஃபிலிம். ஸோ சூர்யா சார் ஃபேன்ஸ்க்கு டெஃபினட்டாக ஒரு பெரிய ஃபீஸ்டாக இருக்கும். அண்ட் சூர்யா சார் ஃபேன்ஸ் என்னை வந்து என்கரேஜ் பண்ணி பண்ணி ஒரு செம்ம ட்ராக் ஒன்று கேட்டு அடுத்து இன்னைக்கு ஸ்பெஷலாக த ஒன் லான்ச் பண்ணுறோம். அன்பான ஃபேன்ஸ்க்காக ஒரு ஆக்ரோஷமான ஒரு ட்ராக்கு. எத்தனை பேர் ட்விட்டர்ல கேட்டுட்டே இருக்காங்க இப்போ அந்த பாட்டுக்கு. ஸோ இட்ஸ் ஆல் டெடிகேட்டட் டு எவ்ரி சூர்யா சார் ஃபேன் ஹியர். அது வந்ததுக்கு அப்புறம் உங்களோட எடிட் ரேஜ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு ஃபீஸ்டா இருக்கும். ஆல்ரெடி கொஞ்சம் கேட்டிருப்பீங்க, அடுத்து வரப்போகுது. மமிதா சச் அ ஹம்பிள் பர்சன். அவங்கள நான் வந்து ஒரு 5 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். சச் அ ஹம்பிள் பர்சன், கிரவுண்டட். அந்த பட்டாம்பூச்சி சாங்கை வந்து உங்கள் டான்ஸ்லேயே எலிவேட் பண்ணிட்டீங்க. அண்ட் வாட் அ கிரேஸ்ஃபுல் டான்சர். உங்கள் மேலே வந்து அவ்வளோ இன்ஸ்பயர்டாக அத்தனை பேர் வந்து அந்த டான்ஸை ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஷீஸ் டன் ஹர் பெஸ்ட் இன் த ஃபிலிம். ஃப்ளாலெஸ்ஸாக எஃபர்ட்லெஸ்ஸாக கேரி பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் டு ராதிகா மேம், ஷீஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். அப்புறம் சுனில் சார். அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு செம பர்ஃபார்மன்ஸ் சூர்யா சார் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஒரு இமோஷ்னலாக, ஒரு கெரிஸ்மேட்டிக்காக பயங்கரமாக வந்து டேக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ சூர்யா சார் ஃபேன்ஸ் உங்கள் ஃபேமிலிஸோட தைரியமாக வந்து என்ஜாய் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஹார்ட்ஃபுல்லாக நீங்கள் ஒரு படத்தை பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு ஆல் மை லிரிசிஸ், அருண் ராஜா, கென், பாலாஜி வேணுகோபால், அதுக்கப்புறம் காதர், இந்த ரேப் சாங் பாடப்போகிற காதர், எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. ஆல் மை மியூசிஷியன்ஸ் ஃபுல் எஃபர்ட் போட்டு டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபார் த பேக்ரவுண்ட் ஸ்கோர். படம் வரப்போகுது, உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். கண்டிப்பாக தைரியமாக தியேட்டருக்கு வாங்க, ஹார்ட்ஃபுல்லாக போவீங்க. தேங்க்யூ. ஜிவி சார், உங்ககிட்ட ஒரு 2 கேள்விகள் கேட்டலாமா? அதுக்கப்புறம் எல்லாரும் ஆவலாக காத்துருக்க அந்த ரேஜான த ஒன் கேட்கலாம், ஓகேவா? ஸோ 20 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. இந்த 20 இயர்ஸ் இப்போ 20th இயரில் இருக்கும்போது do you feel like ஓ நம்ம இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோமே, நம்ம திரும்ப நம்மளை ரீஇன்வென்ட் பண்ணிகிட்டே இருக்கோம், அப்படி தோணுதா? இல்லை இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே 20 அப்படி தோணுதா? உங்களோட எண்ண ஓட்டம் எப்படி இருக்குது? எப்போவுமே வந்து ஃபர்ஸ்ட் படம் பண்ணுற ஃபீல்லே சுற்றிக்கிட்டு இருந்தால் தான் பெட்டரு. ஒரு டெபியூட்டண்ட்டாக ஃபீல் பண்ணிட்டோன்னா தான் நம்ம ரீடிஸ்கவர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு விஷயம் பண்ணிட்டோன்னா அதை மறந்துட்டு வில் ஹாவ் டு மூவ் ஆன். ஏன்னா இத்தனை இயர்ஸ் இருந்து சூர்யா சார் இன்னும் வந்து பயங்கரமாக அந்த இன்ஸ்பிரேஷன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவங்களாம் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். ஸோ எவ்ரி ஃபிலிம் ஐ திங்க் வி ஹாவ் டு பி ரீபார்ன். எவ்ரி ஃபிலிம் இஸ் அ டெஸ்ட். எவ்ரி ஃபிலிம் இஸ் மை டெபியூ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த 20 வருஷத்தில் உங்களோட பயங்கரமாக கனெக்ட் ஆன ஒரு பாடலாசிரியர் யாருன்னு சொல்லுங்களேன். பாடலாசிரியர்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ நாமுத்துக்குமார் சார் தான். அவரை தாண்டி என்னுடைய முதல் 50 படங்கள் சிங்கிள் கார்டு எழுதினாரு. அண்ட் அவர் என்னுடைய சைவம் படத்துக்கு தேசிய விருது வாங்கினார், பெஸ்ட் லிரிக் ரைட்டர். ஸோ ஐ ஆல்வேஸ் மிஸ் யூ நாமுத்துக்குமார் சார். வேர் எவர் யூ ஆர், ஐ லவ் யூ. யோர் வாய்ஸ், யோர் லிரிக்ஸ் வில் ஆல்வேஸ் பி ரிமெம்பர்ட். ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கர் சொல்லலாம், இல்லை ரொம்ப காம்படிட்டிவான இவரை கூப்பிட்றோன்னா நாமளும் காம்படிட்டிவாக அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங் கொடுக்கணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங், அந்த மாதிரி யாராவது ஒரு சிங்கர் இருக்காங்களா? சிங்கர் அப்படின்னா சங்கர் மாதேவன் சார். ஏன்னா நான் உருகுதே பாட்டு ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட எடுத்துகிட்டு போன போது அவர் அதை இம்ப்ரவைஸ் பண்ண விதம், லைக் உருகுதே பாட்டு போயிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு ஹை பிட்சில் அந்த சாங்கை பாடுவார். அவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணார். ஒரு பர்ஃபார்மராக என்னை பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணது வந்து சங்கர் மாதேவன் சார். ஸோ ஐ எம் ஆல்வேஸ் ஐ திங்க் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐ ஒர்க் வித். உங்களோட மியூசிக்கல் ஐகான் அப்படின்னு நீங்கள் யாரையாவது ஒருத்தரை சொல்லலாம் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? மியூசிக் ஐகான் ஆப்வியஸ்லி ரஹ்மான் சார். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவருடைய சாங்ஸ் கேட்டு வந்திருக்கேன். அவர்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் சப்போஸ் ஏதாவது ஒரு விருது வாங்கினா அவர் தான் ஃபஸ்ட்டு ட்வீட் பண்ணுவார். ஸோ ஒரு குருவா, மென்டராக அவர் அந்த என்கரேஜ் பண்ணும்போது அதுதான் எனக்கு பெரிய விருதாக இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு 20 இயர்ஸில் டக்குன்னு எங்களுக்காக ஒரு மெலோடியஸ் பாட்டு பாடுங்களேன் அப்படின்னு சொன்னால் எந்த பாட்டு எடுப்பீங்க?
20 இயர்ஸ்ல டக்குன்னு எங்களுக்காக மெலோடியஸா ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொன்னா என்ன பாடுவீங்க? என்ன பாட்டு பாடலாம்? எல்லாம் ஒரு பாட்டு சொல்றீங்க, எனக்கு என்ன பாட்டு? நிறைய பாட்டு சொல்றாங்க சார், நீங்களே ஒன்னு பிக் பண்ணுங்க. பூக்கள் பூக்குமா, பிறை தேடுமா, என்ன பாடணும்? பிறை தேடும் நினைக்கிறேன். பிறை தேடும் தான். பிறை தேடுமா? ஒன்னு பிறை தேடும்னா இப்படி ஆட்டுங்க, இல்லனா இப்படி ஆட்டுங்க. Okay. இப்படிதானா? ஓகே, பிறை தேடும். பிறை தேடும் இரவிலே உயிரே, எதை தேடி அலைகிறாய்? கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே, அன்பே நீ வா. இருளில் கண்ணீரும் எதற்கு? அழகே இந்த சோகம் எதற்கு? உனக்கென மட்டும் வாழும் இதயமடி, உயிருள்ளவரை நான் உன் அடிமையடி. தேங்க்யூ. சார் சார், லவ் யூ. தேங்க் யூ. பேக் ஸ்டேஜ்ல இருந்து ஒரு ரிக்வெஸ்ட் வருது. பேக் ஸ்டேஜ்ல இருந்து ஒரு ரிக்வெஸ்ட் வருது. பூக்கள் பூக்குமோ 2 லைன் பாடுவீங்களான்னு. வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை, பார்வை பார்வை மொழி பேசுமே. நேற்று தேவையில்லை, நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி. வேரின்றி விதையின்றி விண்தூவும் மழையின்றி, இது என்ன இவன் தோட்டம் பூ பூக்குதே. பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லை. காற்றில் பறந்தே பறவை மறைந்த பிறகும் கீழே தொடங்கும் நடனம் முடிவதில்லையே. இது எதுவோ. Okay. Wow, Jivi, thank you so much. Thank you. You made our day. எல்லாரும் டபுள் ஹாப்பியா இருக்காங்க இப்போ. ஸோ அடுத்தது வந்து தி ஒன் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக உங்களை நான் தி ஒன் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக I don't know Tamil yet because it's my Tamil film, second Tamil film only. It will take a little time for me to learn Tamil. Thank you, Coimbatore. We started our film's journey also from Coimbatore. We landed here and went to Palani, did our film's puja from here and started shoot. And again, the marketing also, the publicity thing, we are starting from Coimbatore. Hopefully, Coimbatore will be very successful for me, like a good luck charm. And they say there are a lot of Telugu people in Coimbatore, so hopefully it should be a very good luck charm for me, so that my next Tamil film also I'll start from here. And thank you, Surya sir, for trusting me and Venki. It's our second film in Tamil. Even you have trusted two young boys from Telugu. When we came to you, you never had a doubt on us when we narrated the script also. And the day one, I've been promising your fans that we will give back Sanjay Ramasamy to them after such a long time. And sir, because I'm from Telugu, and most of the Tamil people might know Alavaikundapuramlo. It's not like I'm comparing or I'm being arrogant or something. It's just because it's our film only. I'm telling you, we are so confident about this film that we are hoping that this will be our Alavaikundapuram in Tamil. We are that confident about the film. And Mamita, Gen Z crowd will love you in the film. Yesterday also, while I was seeing the copy, I was telling everyone that the Gen Z crowd will love you. Radhika ma'am was very when we were thinking that we need a mother character for the film in Surya sir, for Surya sir, we had a lot of thought about it. And sorry, sir, I'm giving a small leak. There is one scene in the first half, it's a comedy scene. Sunilana, sir, stage mein. It will be better if Sunilana tells you that in Tamil. There's one comedy scene in the first half.
Surya sir experiences a small thing with his mother because of Mamita. If anybody have that kind of an experience with your mom, please text me on social media after the film releases. அவர் சொல்ல வந்தது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சீன் ஒன்று இருக்குது. யா அது வந்து எல்லாருக்குமே வந்துட்டு அவங்க ஃபேமிலியில் அவங்க மதர் கூடயோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்துட்டு அந்த மாதிரி ஒரு இது சுச்சுவேஷன் வந்தால் கண்டிப்பாக அவருக்கு ட்வீட் பண்ண சொல்கிறாரு, இல்லைன்னா கால் பண்ணியாவது சொல்ல சொல்கிறாரு. ஸோ அதுதான் வந்து அவர் அதான் சொல்ல வந்தீங்க. யா அதுதான். I don't know what he said in Tamil, but as far as, I mean, if you guys can understand English, please, there's a scene in the first half, Surya sir, Radhika ma'am and Mamita. After watching the film, text me on social media how you felt about the scene, and if you guys have any personal experience with your mothers like that, you will really love the scene. Sir, your translator very good sir, but இங்கிலீஷே எங்களுக்கு புரியும் சார். நீங்க சொன்னதே எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க சீன் ஏதோ சொல்ல போறீங்க நினைச்சேன். Sorry. இல்ல நீங்க சீன் ஏதோ சொல்ல போறீங்க, நாங்க வெயிட் பண்ணி அந்த சீனை சொல்ல போல. సీన్ చెప్పలేదు కదా. నో సీన్ లీక్ లేదు కదా. అవునండి సార్, నో ప్రాబ్లం. తెలుగు వాళ్ళు, తమిళ్ వాళ్ళు, అందరి நம்ம வார்டுலோ எல்லாரும் வந்து படம் கண்டிப்பா விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் பார்ப்போம் சார். நம்ம சப்போர்ட் உங்களுக்கு தான் சார். ஓகேவா? தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் கண்டினியூ சார். ஒரு நிமிஷம் முடிச்சிட்டிங்களா? உங்க ஸ்பீச் ஓவரா? Jivi, thank you. This is our third film. Hopefully you give us the hat trick. And the film came out really well. That's what I was comparing with my super hit film of our career only. If you don't give the score like that and make this a blockbuster like that, Surya fans will kill you. You remember that? சார் இவர் என்ன சார் ஏரியால பெரிய ரவுடியா இருப்பார் போல அந்த ஸ்டேட்ல. ஐ வில் கில் யூங்கறாரு சார். நோ சார், டெல் அன்பா செப்பு சார். No ma'am, music director sir, we should warn like this only. Oh, warning only ah sir. Okay sir, Telugu heroes correct mass undi sir. Okay sir, oka question. Yes ma'am, yes. Chintu அப்படினா உங்களை எல்லாரும் கூப்பிடுவாங்களாமே, అవునా? This term has circulated in Tamil industry also ma'am. అవును సార్. Why Chintu? చెప్పండి please. Because I am a little rebel on social media ma'am. Oh. So fans of various heroes in Telugu industry started calling me like that with we call Muddu Peru in Telugu. So they are named me like that ma'am on social media. Oh, what is the meaning sir? Chintu means nothing like that ma'am. Oh, சும்மா அன்பா. சும்மா that's all. Oh, அன்பா கூப்பிடுறாங்க. ஓகே, அப்ப நாங்களும் இனிமே உங்களை சிண்டு சார்னே கூப்பிடுறோம். ஓகே? No ma'am, Vamsi is fine. Vamsi is fine. Okay sir, no problem. Anything you want to say? No. Thank you sir, thank you so much. அடுத்து வர போறவர் தன்னுடைய ஒவ்வொரு படத்திலையும் வந்துட்டு ஒவ்வொரு கதையை எடுத்துட்டு ஒவ்வொரு ஃபேமிலிக்குள்ள நம்ம மனசுக்குள்ள வந்த ஒரு இயக்குனர். நம்ம ஃபேமிலிக்குள்ள நம்ம மனசுக்குள்ள வரைக்கும் இல்லை. borderலாம் தாண்டிட்டீங்க சார். You've been shining beyond the borders. Thank you, thank you. So please, this is your day and go ahead. God has always been kind. And Anbana fans ki, vanakkam. As my producer Nagavamsi sir said, we've started our journey here. Inge, we started here, we went to Palani, we took blessings of God. And again, we're starting our first event in Coimbatore to take the blessings of fans of Surya sir. In the Yadam, in the Ur. This is Surya sir's Ur. And this event could have happened anywhere in the country. But we chose this place because I know
I'm seeing about maybe around 10,000 people in front of me. Unga love venum. And regarding this film, I have to thank so many people for this film to happen. Order vanda na first kada my first narration was to 2D Raja sir. I still remember that day, sir. First half lo ஒரு scene சொல்லும்போது he literally teared up, and first half அப்புறம் he made a call to Surya sir and said இது பண்ணணும், let's do this film. And thank you so much, sir. அதுக்கப்புறம் 2 days later Surya sir கிட்ட நான் story full narration கொடுத்தேன், and he loved it and he blessed me with this film. Sir, I don't know manifestations and hunter, sir. I don't know that 2023 la na manifest pannan, sir. Whom do you want to work with? I said Surya sir. I don't know. I think angels were there in that room and they blessed me. And today I'm working with you with this beautiful film, sir. Thank you so much. And Mamita, you're like a little sister on the set. Mamita, whenever she is on the set, you know, ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கு. யூ டோன்ட் ஃபீல் லைக் ஒரு ஆக்ட்ரஸ், அந்த மாதிரி வைபே கிடையாது. ஷீ இஸ் லைக் யுவர் ஃபேமிலி மெம்பர். யூ லைக் டு ஹேவ் ஹர் இன் யுவர் ஃபேமிலி. அண்ட் ஹோல் செட் இஸ் அ பூல் ஆஃப் not only actors but friends. So, Radhika ma'am used to treat everybody like a family. She used to treat Surya sir like a brother. And the best combination of Radhika ma'am was with Sunil Anna. She always used to pull his leg. And today we are really missing her. She's not able to make the event. But and technicians varku vaste Isen Anba Jivi, thank you. This is my third outing with you. You've never ever I wouldn't say, you know, you always surpassed my, you know, expectation. Every time I was expecting something, you gave me better. Every time I was expecting better, you gave me best. And I know my producer, Mr. Nagavamsi Garu, is always a rowdy. He, you know, he or love also, he'll give it like a warning. But I know you've given fantabulous work. Na panam paatha first half with RR na paatha super ah irukku. With full confidence na solren inda padam fans mattum illa, fans oda families koda you can bring on the first day first show lo usually we see only fans, but in the padathukku you can bring your family, you can bring your amma, appa, everybody. This is that kind of a film. You leave the theater with a heart full of happiness. And technicians again, Nimish also not able to make it because he's busy with the post-production work. And I really thank, because whatever the visuals you're seeing, whatever the beauty you're seeing, it's because of him. And you know, 90%, 100% of the films are made on edit tables. Today my editor is also not here. I really want to thank Mr. Naveen Noli for giving me a crisp and beautiful cut. And sir, Arun Raja sir, Urru Pata, 150,000 reels mela poets, sir. Thank you so much for Pattambuchi. Thank you so much. And other lyric writers, Mr. Balaji Venkopal, and Ken Karnas has written a song, and on the marriage song Ken Karnas has written, and thank you Ken for giving me fantastic lyrics for the marriage song, and Kader, who's given lyrics for the one title track, and thank you fans, ellarum August 14th, please come to the theaters. இது ஒரு நல்ல ஃபேமிலி படம். எவ்ரிபடி வில் லவ் இட். இட்ஸ் அ ப்ராமிஸ். நான் டால் கிளைம்ஸ் ஆர் பிக் ப்ராமிசஸ் நான் பண்ணுறேன் இல்லை. 2:30 அரௌண்ட் 1 hour 56 minutes or 1 hour 53 minutes படத்தில் ஐம் ஷுர் யூ வில் பி என்டர்டெயின்ட் பை minimum 1 hour 40 to 45 minutes.
trust me, I'm a CBSE student. I never got full marks, so ஒரு ஹம்பிளாக நான் சொல்கிறேன். அண்ட் இது ஒரு ஜென்சி க்ரௌடுக்கு ரொம்ப ரொம்ப யூனோ பிடிச்ச படம்னா I'm thinking, especially Harika, sir, it's definitely your kind of a film. And thank you, Lingaswamy sir, for your support, sir. This is first of the many, films that we might be working together. And Aditya Music, thank you. Thank you to Aditya Music for your support. And Sublashni, thanks for the, fantastic song. Your voice is the new craze of the season, and everybody, youth are like being, going crazy about your voice. And regarding ஒரு scene, Nagvamsi sir சொன்னார் ஒரு scene, அது என்னன்னா, see, while we are growing up, and everybody will have that one awkward moment with parents. ஒரு cigarette, ஒரு மந்து, தண்ணி, without telling them, we do some naughty stuff. அது, if at all our parents come to know, அந்த மாதிரி ஒரு situation, அந்த மாதிரி ஒரு situationல, Surya sir, how it will be, how the relation between Surya sir and Radhika ma'am, that's a 10 minutes of hilarious comedy scene that you're going to love. And as he said, you're going to tweet, please tweet about it after you watch the film on 14th August. Thank you. Thank you. Sir, நீங்க அப்படியே கிளம்பிட கூடாது. We have few questions for you. சொல் மேடம். சார் வாங்க நடுவுல. ஓகே. சார் இப்போ ஜில்லுன்னு ஒரு காதல், வாரணம் ஆயிரம், கஜினி, மௌனம் பேசியதே, இதுலலாம் நாங்க வந்து ஒரு லவ்வர் சூர்யா சாரை பார்த்து ரசிச்சிருக்கோம். இதுல அந்த மாதிரி கொஞ்சம் அப்படி லைட்டா டீசர்ல காட்டிட்டு அப்படி போறீங்களே சார், இருக்கா இல்லையா சொல்லுங்க. ஸோ அந்த டைம்க்கு அது that was the new film, மௌனம் பேசுதேன் or ஜில்லுன்னு ஒரு காதல், வாரணம் ஆயிரம். Every film sir has done at that time was a trendsetter. இப்போ விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், ஐ எம் ஷுர் இது ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை, ஒரு ஹோப் ஆர் பணம் பார்த்தா ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கா மேடம்? ப்ளீஸ் அது பற்றி நான் சொல்கிறேன். ப்ளீஸ் சொல்லுங்க. திஸ் இஸ் கோயிங் டு பி அ வெரி நியூ ஏஜ், ஒரு ரிலேஷன், ஒரு ஹியூமன் லவ் ஸ்டோரி மாதிரி இருக்கு. திஸ் வில் பி அ நியூ ஃபில்ம். இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் ஐ எம் ஷுர் யூ வுட் ஹவ் நாட் சீன், அண்ட் யூ வில் சப்போர்ட் அஸ் இன் தட் வே, அண்ட் திஸ் வில் பி அ நியூ ஏஜ் ஃபில்ம். Okay, thank you. We're really looking forward to it. And அருண் ராஜா காமராஜ் சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ் பாடல் கொடுப்பீங்க அவருக்கு. நீங்கள் ஒரு அழகான மென்மையான லவ் சாங் கொடுத்தீங்க, பட்டாம்பூச்சி. நீங்கள் ஒரு லவ்வர் பாயா சார்? சாரி மேம், நீங்கள் ஒரு லவ்வர் பாயா சார்? இல்லை. என்ன சார் மிரண்டு போறீங்க? நான் ஒரு ஷை பாய். ஓ, ஷை பாய். கேர்ள்ஸ் பார்த்தா நான் அப்படியே ரிவர்ஸ்ல போயிடும். ஆஹா, இது உண்மைதானா? க்ரூல யாராவது ஒத்துக்க முடியுமா? இல்லைங்கிறாரு எங்க அண்ணன், சொல்றாரு இல்லைன்னு. அப்போ நாங்க அவரை தான் நம்புவோம். ஓகே, இன்னொரு டவுட்டு. சொல்லு மேம். சூர்யா சாரோட நீங்க ஒரு பயோபிக் பண்ணல, அதுதான் பண்றதா இருந்தது, இல்ல சொன்னீங்க பயோபிக். ஆனா யாரோட பயோபிக் சொல்லவே இல்லை, அது சொல்லலாமா கூடாதா? ஒரு பயோபிக் இருக்கு, அது என்ன, ஐ டோன்ட் வாண்ட் டு ஜிங்ஸ் இட் பை சேயிங் நோ, பிகாஸ் லாட் ஆஃப் there is still time. அப்படி சொல்லிட்டீங்கன்னா அது கேட்க கூடாது சார், அது நடக்கட்டும், அது கண்டிப்பா நடக்கும். ஓகே, டச் வுட். ஓகே, லாஸ்டா ஒரு क्वेश्चन. இப்போ உங்க படத்துல உங்க கூட வர்க் பண்ணனும்னா மினிமம் குவாலிட்டி வந்து ஒரு நேஷனல் அவார்டாவது இருக்கணுமா சார்? உங்களுக்கு நேஷனல் அவார்ட், உங்க மியூசிக் டைரக்டர் நேஷனல், உங்க ஆக்டருக்கு நேஷனல், உங்க ஹீரோயினும் வாங்கிடுவாங்க போல இருக்கு. எல்லாருக்கும் மினிமம் அதுதான் உங்களோட இதுவா சார்? So when you're when you're in a group of good people and positive people, I think their luck rubs on us. அந்த மாதிரி சூர்யா சார் லக்கு, ஜிவி சார் லக்கு, நாகவம்சி சார் ஒரு லக்கு, எல்லாரும் அப்படியே ரப்பாய் உனக்கு ஒரு வந்துருச்சு. Congratulations and many more to come. Thank you so much. Thank you sir. கண்டிப்பா இந்த படம் பெரிய ஹிட் ஆக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து. Thank you so much. Ladies and gentlemen, let's give it up for the man, the one who didn't need a title today.
என் படம் டயலாக் தான் ஒன்று ஞாபகம் வருது, அதை சொல்லி ஆரம்பிச்சிடலாம். சொந்த ஊர்க்காரங்க, இங்க இருக்கிறது எல்லாம் என்னோட தம்பி தங்கச்சி அண்ணன் அக்கா மாமா அத்தை என் சொந்தங்க. தேங்க்ஸ் டு ஹரி சார். இந்த டயலாக் ஹரி சாரோட டயலாக். சொந்தங்களே எப்படி இருக்கீங்க? இங்க வந்திருக்கிற இவ்வளோ நேரம் பொறுமையா இருந்து இதை பார்த்துருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அப்புறம் என் செல்லங்களா, கண்ணுகளா, என் சாமிகளா, ஏர்போர்ட்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏர்போர்ட்ல இருந்து சாயந்தரம் இங்க ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு ஒரு திருவிழா மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க. This love means a lot. இதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு காரணத்துக்காக நான் என்னோட பிறந்தநாளை நான் கொண்டாடல, பட் இருந்தாலும் நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 5000 பேருக்கு மேல பிளட் டொனேஷன் கொடுத்திருக்கீங்க. ஒரு 40,000 பேருக்கு மேல உங்களால பயன் அடைஞ்சிருக்காங்க. குட்டி குட்டி குழந்தைங்களை கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுத்துருக்கீங்க. இன்னும் பல விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. அது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, கோயம்புத்தூர் வந்திருக்கேன் இல்லையா, மறுபடியும் பிளாஷ்பேக்லாம் ஓடுது. ஒரு குட்டி பிளாஷ்பேக்லாம் சொல்லிடுறேன். டுவெல்த் வரைக்கும் ஒரு ஹாலிடேவும் வந்து கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர்ல ட்ரெயின்ல இறங்குவோம். அன்னூர்ல இருந்து மாமா கார் அனுப்புவாங்க. கார்ல எங்களோட அட்ரஸ் வந்து சூலூர், காசிகவுண்டம்புதூர், புளியம்பட்டி, கவுண்டம்பாளையம். ஒரு 1 hour கார் டிரைவு, கரகாட்டுக்காரன் பாட்டு, முதல் மரியாதை பாட்டு, இதுதான் ஃபுல்லா வண்டியில ஓடிட்டே இருக்கும். ஆடு மாடு மேய்க்கிறது, மாட்டு வண்டி ஓட்டுறது, வயல்ல இருக்கிறது, வாய்க்கால்ல படுக்கிறது, கிணத்துல குதிக்கிறது, இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். போன வருஷம் தியாவை தேவை கூட்டிட்டு வந்து இந்த புளிய மரத்துல தான் நான் விளையாடினேன், இந்த கிணத்துல தான் நான் குதிச்சேன், இந்த வாய்க்காலில் தான் படுத்துட்டு இருந்தேன். இங்கே தான் அவங்க தாத்தா மண்ணில் எழுதி கற்றுக்கிட்டாங்க, மண்ணில் எழுதி கற்றுக்கிட்டாங்க அப்படின்ட்டு எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். ஸோ இந்த அனுபவம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. இது எதுக்காகவும் சொல்கிறேன் அப்படின்னா, ஐ திங்க் நானும் இதில் உடன்பட்டிருக்கேன். ஸ்க்ரீன் டைம் நான் கொடுக்குற அளவுக்கு நம்ம ஃபேமிலி டைம் கொடுக்கறது இல்லை. தயவு செஞ்சு அந்த ஃபேமிலி டைம் இன்னும் கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதில் நானும் இருக்கேன். அந்த ஸ்க்ரீன் டைமை நானும் குறைக்கணும். பட் ப்ளீஸ் ப்ளீஸ் மேக் மெமரிஸ். ஊரில் இருக்கிற மாதிரி இல்லை, இந்த மெமரிஸை வந்து விட்டுறாதீங்க. நீங்கள் வச்சுக்கோங்க, ஃபோனில் வர மெமரிஸ், பாப்பப் ஆகிற மெமரிஸை பார்க்காம உங்கள் மைண்டில் இவ்வளோ அழகான மெமரிஸ் இருக்கணும், ஊரை பற்றி, சொந்தங்களை பற்றி, உறவுகளை பற்றி. ஸோ நான் அதை சும்மா ஒரு வாட்டி ஞாபகப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா ஐ ஸ்டில் ட்ரெஷர் தோஸ் மெமரிஸ். ஊரில் வந்துட்டு கிராமங்களில் எல்லாரு கூடயும் வந்து நொண்டி விளையாடினது, கண்ணாமூச்சி விளையாடினது, அதெல்லாம் மறக்கவே முடியாது. மெட்ராஸில் அதெல்லாம் கிடைக்காது. அண்ட் கருப்பு படத்துக்கு அப்புறமா உங்களை இப்போதான் பார்க்குறேன். கருப்பு படத்தை இவ்வளோ பெரிய வெற்றி ஆக்குன குட்டீஸ்க்கும் பெரியவங்களுக்கும் அத்தனை பேருக்கும் அப்படியே ஒரு கட்டி பிடிச்ச ஒரு தேங்க்யூ. ஆர்ஜே பாலாஜிக்கு தேங்க்யூ, ப்ரொடியூசர்ஸ்க்கு தேங்க்யூ. அண்ட் முக்கியமாக ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது கூட நின்று இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக உதவி செஞ்ச அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ், ஃபினான்ஷியர்ஸ், அத்தனை பேருக்கு நான் இந்த டைமில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு 100வது நாள் வரப்போகுது. அதுக்காக சீக்கிரம் சந்திக்கிறதுக்கான ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. அதுவும் ஒரு பக்கம் நடக்கும். அண்ட் எஸ், இந்த படத்துக்குள்ள வந்துடலாம். நம்ம
சித்தாரா என்டர்டெயின்மெண்ட், வம்சி சார். ஒருத்தங்க வந்து ஒரு வருஷம் வந்து 10 படம் பண்ணிட்டு இருக்காங்க, 12 படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லா படத்தோட எடிட்டிங் ஃபுட்டேஜ் என்ன நடந்துட்டு இருக்கு, இது என்னமா வரலாம், எல்லாருக்கும் நம்ம சரியான படத்தை கொடுக்குறோமா அப்படிங்கிறத வந்து தினம் தினம் வந்து என்ன படம் பண்ணுறோம், காசு மட்டும் போடுறது இல்லாமல் அந்த படம் என்னெல்லாம் வருதா அப்படிங்கிறத வந்து ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் வந்து வம்சி சார். ஜெர்சி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜெர்சி மாதிரியான படம், லக்கி பாஸ்கர் படம்லாம் பண்ணிட்டு நான் ஒரு டைமில் வந்து இன்னும் வேற என்ன பண்ணலாம், வேற என்ன நல்ல படம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து எனக்கு இந்த படத்துக்கான வாய்ப்பு கிடைச்சது. நான் படம் பார்த்துட்டு தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் பியூட்டிஃபுல் ஃபில்ம் சார்னு நான் நேற்று கூப்பிட்டு பேசினேன் அவர்கிட்ட. ஸோ தேங்க்யூ வம்சி காரு ஃபார் திஸ் ஃபில்ம். தேங்க்யூ ஃபார் ஆல் த மெமரிஸ் அண்ட் ஃபார் ஆல் த ஹாஸ்பிட்டாலிட்டி. அங்கே ஹைதராபாத்தில் ஷூட் பண்ணும்போது அப்படி பார்த்துக்கிட்டாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் என்னோட நிறைய பேர் இங்கே வரல. ஸோ டெக்னீஷியன்ஸை குயிக்காக நான் சொல்லிடுறேன். நிமிஷ் எங்களோட டிஓபி, லோகா பண்ணார், லக்கி பாஸ்கர் பண்ணார். ரொம்ப பிரமாதமாக என்ன அப்படியே ரசிச்சு என்னை கேமராவில் படம் பிடிச்சிருக்காரு. நிமிஷ்க்கு தேங்க்யூ, பங்களானுக்கு தேங்க்யூ, எடிட்டர் நவீனுக்கு தேங்க்யூ, அண்ட் காஸ்டியூம்லாம் ஸ்டைல் பண்ண அர்ச்சனாக்கு தேங்க்யூ, அண்ட் so many technicians who have made this possible. And I have to come to all my singers, lyric writers. நீங்கள் நிறையா பேசிட்டீங்க, என்னை பற்றி நிறைய அன்பு கொடுத்துறீங்க. அருண் ராஜா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ். To all the singers, beautiful song, I really enjoyed it, loved it. Please sit. And சுனில் வந்து நானும் சுனிலும் வந்து ஒன்றா படிக்கல, ஆனால் நிறையா ஊர் சுற்றிருக்கோம் ஒன்றா. ஸோ மறுபடியும் சேர்ந்து ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறமா நடிக்கும் போது படத்தில் நிறையா டைரக்டர் எழுதி கொடுக்காத வசனம்லாம் இருக்கு, நானே எக்ஸ்ட்ராலாம் வச்சுருக்கேன். We really loved working with you, Sunil. Thank you so much for this. And என்னோட மீச முளைக்காத நாட்களில் பார்த்த எங்களோட இன்னைக்கு ஆடியோ லான்ச்சோட கதாநாயகன் ஜிவி அவர்கள். ரேடியோ மிர்ச்சியில் ஒரு சின்ன பையனாக பார்த்தேன். ரேடியோ மிர்ச்சியோட ஜிங்கிள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது இப்போதான் வந்தார். இவர் தான் வந்து ஜிங்கிள் பண்ணிக்காரு சொன்னாங்க ரேடியோ மிர்ச்சிக்கு. அதுக்கப்புறமா ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் ஸ்டேஜில் பாடி ஆடினது ஆத்தியில் ஆடுகளம் சாங் வந்து அப்படி பாடி பண்ணும்போது நானே என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அதுலேருந்து பல ஜேர்னிஸ் வித் ஹிம். அண்ட் சூரரை போற்று படம் வந்து முக்கியமான படம். அதுக்கு கடைசியில் வந்து அந்த பாட்டு போட்டு அந்த கிளைமேக்ஸ் இன்னும் மெருகேற்றி கொடுத்தாரு. எல்லாருக்கும் நேஷ்னல் அவார்டு வந்து அந்த படத்துக்கு மரியாதை கிடைச்சது. ஸோ வி ஹேவ் லாட் ஆஃப் குட் மெமரிஸ் வித் ஜிவி. இப்போ வரைக்கும் வந்து இன்னும் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் வந்து இன்னும் ஆட் பண்ணலாம், இன்னும் குட்டியாக ஒரு சாங் எங்கே பிளேஸ் பண்ணலாம், வேற என்ன மியூசிக் உள்ள வரலாம் அப்படிங்கிறது வந்து ஐ டோன்ட் நோ. ஹீ இஸ் ஷூட்டிங் தாய்லாண்டில் இருப்பார், ஆனால் இந்த படத்துக்கு வந்து கம்போசிங் நடந்துட்டு இருக்கும். ஒரு மியூசிக் போட்டுட்டு இருப்பாரு. என்ன கேட்டாலும் அவ்வளோ ஓப்பனாக எது வேணாலும் அவர்கிட்ட பேசலாம். ஒரு தம்பி மாதிரி அந்த உறவுங்கிறதுக்கு வந்து அது இன்னொரு எடுத்துக்காட்டு ஜிவி. எனி டைம் எனிதிங், எனி லேட் நைட் கால்ஸ் எப்போ வேணாலும் அதனால் பேச முடியும். ஆல்வேஸ் திங்ஸ் குட் ஃபார் மீ சார், இந்த படம் பண்ணுங்க சார், இந்த டேரக்டர் கூட ஒர்க் பண்ணுங்க சார், இதை பண்ணுங்க சார் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கேர் வந்து வச்சுட்டே இருப்பார். ஜிவி, தேங்க்யூ ஃபார் திஸ் லவ், தேங்க்யூ ஃபார் திஸ் அன்கண்டிஷனல் லவ், மீன்ஸ் அ லாட். அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ஃபில்ம். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ஸ்டாண்டிங் வித் திஸ் ஃபில்ம். அண்ட் இன்னைக்கு ராதிகாக்கா இல்லை, பட் ராதிகாக்கா கூட எங்களுக்கு அவ்வளோ அனுபவங்கள் இருக்கு. இன்ஃபேக்ட் அவங்க பின்னாடி போனோம் அப்படின்னா என்னோட முதல் 2-3 படங்களில் வந்து அவங்க நடிச்சா நல்லா இருக்குங்கும் போது கிட்டத்தட்ட சும்மா வந்து நடிச்சு கொடுத்தாங்க. சூர்யா படம் தானே, இப்போதான் நடிக்க வராரு, அவங்களுக்காக நான் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்க நடிச்சுக்கணும்னு அவசியமே இல்லை. அந்த மாதிரி 2-3 படங்கள் வந்து நடிச்சு கொடுத்தாங்க ராதிகாக்கா. அது மட்டும் இல்லாமல் உறவுன்னு சொல்கிறேன்னா இந்த படத்தில் அவ்வளோ இருக்கு. கார்த்தி யூஎஸ் போகிறதுக்கு வந்து அப்போல்லாம் பேங்க்கில் வந்து ஒரு டெபாசிட் இருக்கணும். அந்த டெபாசிட் அளவுக்கு எங்ககிட்ட அப்போ இல்லை. அப்போ அப்பாவும் ராதிகாக்காவும் நான் நடிச்சிட்டு இருந்தாங்க. ராதிகாக்கா ஒரு டெபாசிட் கொடுத்தாங்க, நீங்கள் இந்த காசு வந்து உங்கள் பேங்க்கில் வச்சுட்ருங்க, அந்த வீசா வர வரைக்கும் யூஎஸில் வந்து கார்த்திக் அட்மிஷன் கிடைக்கிற வரைக்கும் இந்த பணம் உங்கள் பேங்க்கில் இருக்கட்டும் அப்படின்ட்டு உதவி செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி சொல்ல முடியாத நிறையா உணர்வுகள், நிறையா
ஞாபகங்கள் மெமரிஸ் வந்து ராதிகா அக்கா கூட இருக்கு. இந்த படத்தில் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் மமிதாக்கும் ராதிகா அக்காவுக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி இன்னொரு ஸ்பெஷல் ஒரு சொல்லணும், அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் நவ் ஐ ஹேவ் டு கம் டு மமிதா. மமிதா, இந்த படம் கதை கேட்ட உடனே ஐ திங்க் we didn't have any other choice. வேறு யார் பேருமே எங்களுக்கு வந்து ஆப்ஷனே இல்லை. only your name was there. we didn't even have another option. நம்ம 2 பேரும் ஒரு படம் பண்ண வேண்டியது, அது பண்ண முடியல அப்படிங்கிற வருத்தம் இருந்தது. பட் இந்த படத்தில் you are like a magic. You have done beautifully, enhanced the character so well. You have a long way to go. And of course, Venki சொல்ற மாதிரி the camera loves you. ரொம்ப அழகா, ரொம்ப it's just flowing. Your energy is just flowing in the film. டப்பிங்கும் பண்ணியிருக்கீங்க, தமிழ் உச்சரித்து அழகாக பேசி. நீங்கள் கொச்சினில் டப்பிங் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன், பட் தமிழ் வந்து ரொம்ப அழகாக இதில் டப் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் கிவிங் ஆல் த லைஃப் ஃபார் திஸ் கேரக்டர். அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். வெங்கி, வெங்கி, நீங்கள் யூ said you no please sit. You said you manifested, but நான் தான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ ரியலி லவ்ட் யுவர் ஃபில்ம். லக்கி பாக்ஸ் பார்த்துட்டு அடா ரொம்ப பிரமாதமாக இருக்கே அப்படின்ட்டு எவ்ரி டைம் இப்போ இந்த ட்ரெய்லர் போட்டாங்க, இந்த ஷார்ட்ஸ் போட்டாங்க, அது அவ்வளோ எல்லாருமே கனெக்ட் ஆனீங்க. ஒரு வாட்டியும் எனக்கு வேறு டைரக்டர்ஸ் வந்து எனக்கு இந்த அடையாளத்தை கொடுத்துருக்காங்க. எனக்கு விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் இன்னொரு புது அடையாளம். அந்த அடையாளத்தை கொடுத்தது வந்து வெங்கி. ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த மாதிரி ஒரு படத்தை பண்ணி, ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து. அவரோட எழுத்துக்கு எனக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது. இந்த படத்தில் ஒரு 3 பெண்கள் வராங்க. 3 பெண்களோட கேரக்டர்ஸ் வந்து அவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறாரு. இது உறவுகளை பற்றி ரொம்ப அழகாக பேசும். இந்த படம் பார்க்கும்போது உங்கள் உதட்ட ஓரத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு சிரிப்பு, ஒரு புன்சிரிப்பு வந்து படம் ஃபுல்லாகவே இருக்கும். இது வந்து ரொமான்ஸை பற்றி பேசுறது, ஃபேமிலியை பற்றி பேசுறது, ஒரு லைக்கபிள் கேரக்டர்ஸ் இருக்கும், ஒரு விட்டு ஒரு காமெடி வந்து த்ரூஅவுட்டாக இருக்கும். அந்த ஹீரோ எலிவேஷனும் குறையாது. அந்த ஹீரோவை எப்படி பார்க்கணுமோ அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் பார்த்துருக்காங்க. ஸோ ஒரு ஹோல்சம் என்டர்டெயினாக இருக்கும். வெங்கி அவர்கள் சொன்ன மாதிரி ஃபேன்ஸ்க்கான படம், ஃபேன்ஸோட ஃபேமிலிக்கான படம். ஸோ August 14th it will be a beautiful release. மறுபடியும் உங்களோட அன்பு, உங்களோட சப்போர்ட் இந்த படத்துக்கும் வேணும். அண்ட் லிங்குசாமி சார், பிரைமார்க் என்னோட வாழ்த்துக்கள், என்னோட பாராட்டுக்கள். தேங்க்யூ ஃபார் ஸ்டார்டிங் திஸ் ஜேர்னி வித் அஸ். தேங்க்யூ ஃபார் த ட்ரஸ்ட். தேங்க்யூமா. ஹோப்பிங் every memory will be everlasting for us. It will be a beautiful memory for us. Please உட்காருங்க. And டிடி, உங்களுக்கு தெரியுமா இந்த பெஞ்சிங்கு, கோஸ்டிங்கு, சிச்சுவேஷன்ஷிப்பு, இப்பதான் சார் கத்திக்கிட்டே வரேன். ரிலேஷன்ஷிப்ல என்னென்னமோ இருக்குமாங்களே, எனக்கு அதெல்லாம் தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஷிப்பு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே மை அன்பான ஃபேன்ஸ். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஒரு 28 வருஷத்துக்கு மேல என்னை இங்க நிக்க வச்சு, 28 வருஷம் கையை விடாம என்னை இங்க நிக்க வச்சு அழகு பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களால மட்டும்தான் நாங்கள் நின்றுட்டு இருக்கேன். உங்களால மட்டும்தான் என்னால் இதெல்லாம் பண்ண முடியுது. ஸோ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ். தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், இந்த கிளிப்பை பார்த்துட்டு இருக்கும் போது நான் எங்கே ஆரம்பித்தேன், இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்குன்னா அதை விட பல மடங்கு வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கணும். பல மடங்கு வெற்றி உங்களுக்கு கிடைக்கணும். வரும்போதே எல்லாருமே வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்றது கிடையாது. எல்லாருக்கும் காசு, பணம், எல்லாருக்கும் வசதி எல்லாமே கிடையாது. நான் கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கிறேன். ஒன்று தான் வேணும், நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா என்ன ஆசைப்படுறீங்களோ வாழ்க்கையில் அது அத்தனையும் கிடைக்கும். என்ன இங்கே நிற்க வச்சு அழகு பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் அதே வெற்றி, அதே சந்தோஷம், அதே கனவுகள் எல்லாமே வந்து நிறைவேறணும். ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த அன்புக்கு ரொம்ப நன்றி. திருவிழா மாதிரி ஆக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். ஐ லவ் யூ ஆல். ஒரு குடும்பமாக எல்லாத்தையும் இங்கே பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் வந்து பழனிக்கு போய் முருகரை வேண்டிக்கிட்டு இந்த படத்தை ஆரம்பித்தோம். திரும்பி கோயம்புத்தூரில் இங்கே ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்து உங்கள் எல்லாத்தோட அன்பும் கிடைச்சது வந்து எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது.
ஆகஸ்ட் 14th விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் உங்கள் எல்லாரையும் மகிழ்விக்கும் நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ, லவ் யூ ஆல், குட் நைட். உள்ள பெண்கள் இருக்காங்க, அவங்க வெளியில சௌரியமா போறதுக்கு வழி பண்ணுங்க. நீங்க பண்ணுவீங்கன்னு தெரியும். ஒரு சின்னதா ரிமைண்டர், அவ்வளவுதான். கூட்ட நெரிசல்ல மறந்துட போறீங்க. பெண்கள் அழகா பொறுமையா பாதுகாப்பா வெளியில போறதுக்கு பார்த்துக்கோங்க. இவ்வளோ நேரம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சார் ஒன் கொஸ்டின் சார், ஒன் லாஸ்ட் கொஸ்டின் கேட்டுடுறோம். ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷ் பண்ணிட்டீங்க, பட் அதுக்கு முன்னாடி ஜோ மேம் எப்படி சார் இருக்காங்க? சூப்பரா இருக்காங்க. நேஷனல் அவார்டு வந்திருக்கு அவங்க படத்துக்கு. ஸோ எங்க எல்லாரோட சார்பா விஷஸ் தெரிவிச்சிருங்க ப்ளீஸ். தேங்க்யூ. ஸ்ரீகாந்துக்கு வந்து நேஷனல் அவார்ட் கிடைச்சிருக்கு. அவங்க ஹிந்தியில பண்ண ஃபர்ஸ்ட் படம், அது ரொம்ப சின்ன படமா இருந்தது. ஒரு ஷூட்டிங்க்கு முந்தின நாள் அந்த படம் கேன்சல் ஆச்சு, காசு இல்லைன்னுலாம் சொன்னாங்க. பட் அதே சொன்னேன் இல்லையா, அந்த நம்பிக்கையோட பல பேர் அதில் காசு வாங்காம நடிச்சாங்க. அந்த படம் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். சார் ஃப்ரெண்ட்ஷிப் டே அட்வைஸ் கொடுத்துட்டீங்க. நீங்க இதுல ஒரு பியூட்டிஃபுல் ரொமான்டிக் லவ் ஹீரோவா நடிச்சிருக்கீங்க. ஒரு லவ் அட்வைஸ் நம்ம பசங்களுக்கு கொடுக்கணும்னா? அதுதான் அவங்க விதவிதமா பண்ணிட்டு இருக்காங்களே, நிறைய பண்ணிட்டு இருப்பீங்களே நேரம். சொன்னீங்க பெஞ்சிங், கோஸ்டிங், சிச்சுவேஷன்ஷிப், இந்த எல்லா அதான். ஆனா இந்த எல்லா லவ்வுக்கும் பொதுவா ஒரு அட்வைஸ் நீங்க கொடுத்தா அவங்க கேட்டுப்பாங்க. ஐ திங்க் லவ் ஷுட் பி எவர்லாஸ்டிங். கல்யாணத்துக்கு முன்னாடி தாலி கட்டுற வரைக்கும் கிடையாது. தினம் தினம் லவ் பண்ணணும். 20 வருஷம் ஆனாலும் லவ் பண்ணணும். லவ் பண்ணிட்டே இருக்கணும். அவங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டே இருக்கணும். எல்லாரும் மாறுவோம், நம்மளும் மாறுவோம், அவங்களும் மாறுவாங்க. 20 வயசுல இருக்கிறது வேற, 25 வயசுல வேற, 30 வயசுல அவங்களோட ப்ரியாரிட்டிஸ் வேற, மனசு வேற மாதிரி மாறும். எதுக்காக போறோம், என்ன தேடல் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து வாழ்க்கையில மாறிட்டே இருக்கும். பட் அந்த அன்பு, அவங்க மேல இருக்கிற காதல், அது மாறவே கூடாது. லவ் அட்வைஸ்னா நான் அதான் கொடுக்க முடியும். அண்ட் ஆல்சோ ஐ திங்க் ரெஸ்பெக்ட். ஒருத்தங்க இப்போ ஒரு ஆண் ஒரு இடத்துக்கு போறதுக்கு ஒரு வண்டி எடுத்துட்டு போறாருன்னா 1 hourல போயிடலாம். ஆனா அதே பெண் அதே இடத்துக்கு போகணும் அப்படின்னா அது 10 மணி நேரம் கூட ஆகும். நான் எதுக்காக அப்படி சொல்றேன் உங்களுக்கு தெரியும். ஏன்னா கல்யாணம் ஆச்சுன்னா, ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, வீடை பார்த்துக்கணும்னா, எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்றது வந்து பெண்கள் மட்டும்தான் பண்றாங்க. ஸோ அவங்களோட வெற்றிக்கு 10 மடங்கு இல்லை, 100 மடங்கு சல்யூட் அடிச்சு மரியாதை கொடுங்க அவங்களோட வெற்றிக்கு. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் அது கூடயே நில்லுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். லவ்வை விட மரியாதை இன்னும் அதிகமாக கொடுங்கன்னு சொல்லுவேன். தேங்க்யூ சூர்யா சார். யாருமே இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பெண்களுக்காக பேசியிருக்க மாட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். இவ்வளோ ஒரு நல்ல மொமெண்ட். ஸோ ஒன்ஸ் அகேன் உங்கள் ஹார்ட்டை ஒரு வாட்டி பண்டில் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அந்த டைமில் நான் இவங்க எல்லாரையும் மேலே நான் I'll hold them. Take it Coimbatore. Can we have all the guests on stage for a photo picture? மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.